வணக்கம், வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. இந்த டெட்டோட எக்ஸாம் இருந்து இந்த வேர் டு ஸ்டடி ஹவு டு ஸ்டடி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டதன் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னவா இருக்குன்னா மேக்ஸ். இந்த மேக்ஸை எப்படி படிக்கணும், ஸ்கூல் புக்கு பேஸ் படிக்கணுமா இல்லை டாபிக் பேஸ் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோன்னா அந்த விஷயத்தை நம்ம எப்படி முடிக்கணும், தொடர்ச்சியாக முடித்தாதான் அந்த விஷயத்தில் நம்ம என்ன கிடைக்கும், ஒரு தெளிவோ வெற்றியும் கிடைக்கும். அப்போ அதே போல் தான் நமக்கு கணிதமும். அப்போ நம்ம கணிதத்தை எப்படின்னா ஒரு தலைப்பு நம்ம எடுக்கிறோன்னா அந்த தலைப்பில் இருக்கிற மொத்த செக்மெண்ட்டையும் நம்ம முடித்தாதான் நமக்கு அதில் ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நம்ம 6th புக் எடுக்கும்போது 6th புக்கு சாப்டர் 1 என்ன இருக்கும், எண்ணியல்னு இருக்கும். அது கூடவே என்ன இருக்கும், வயது கணக்குகள் இருக்கும். இப்போ கணக்குகள் பார்த்தோன்னா அந்த தலைப்பு கீழே அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்னென்னா ஒரு முழுமையான ஒரு விஷயம் நம்மளை ஃபுல்லாக பார்த்தோன்னா சென்றடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் என்ன பண்ணணும்னா சிலபஸ் பேஸ்டு தான் பார்க்கணும். அதாவது டாபிக் பேஸ்டு. இந்த 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டாபிக் பேஸில் பார்த்தோன்னா எங்கே இருக்குது அந்த டாபிக் ஃபுல் கவரேஜ் பண்ணாதான் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்களும் பார்த்தோன்னா அந்த கணிதத்தை கரெக்டாக போட முடியும். மற்ற எல்லா சப்ஜெக்டும் காட்டிலும் இந்த கணிதத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா முழு மதிப்பெண் பெறலாம். எப்படி? ஏன்னா மற்ற எல்லா சப்ஜெக்ட்லையுமே பார்த்தோன்னா கேள்விகள் எப்படி வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த கணிதத்தில் மட்டும் என்னென்னா இந்த டாபிக், இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கினா வயது கணக்குகள் அப்படின்னு ஒரு தலைப்பு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த வயது கணக்கில் ஒரு 8 மாடல் இருக்கும். அந்த 8 மாடல் நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா கேள்வி என்ன வேணால் வைக்கட்டும், ஆனால் அந்த அதுக்கான விடையை நம்ம எப்படி தான் உருவாக்க போகிறோம், அந்த கீழே இருக்கிற 8 மாடலில் இருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வயது கணக்குகள் உருவாக்க போகிறோம். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ அப்போ நமக்கு எந்த மெத்தட் தான் நம்மளுக்கு கரெக்டான மெத்தடு, என்ன மெத்தடு தான் பார்த்தோன்னா நமக்கு பார்த்தோன்னா அந்த ஃபுல் செட்டப் மெத்தட் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ டாபிக் பேஸில் எங்கெங்கே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட் என்னன்னா இது இதில் போட்டிருக்க மெத்தட்லேயே பார்த்துக்குங்க. ஏன்னா இது ஒவ்வொரு தலைப்புகளும் பார்த்தோன்னா ஒவ்வொன்றுத்துக்கு கூட ஒரு செயின் லிங்கில் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எண்கள் எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு என்னன்னா நமக்கு தெரியணும். என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன கூட்டு தொடர் என்ன பெருக்கு தொடர் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அந்த எண்ணு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், எல்சிஎம்னா ஹெச்சிஎம்னா மிக மிக மீப்பெரு காரணி என்ன மீச்சிறு வகுத்தினான்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சதவீதம் பார்க்குறோம். இந்த சதவீதம் பார்க்கும்போதே நம்ம கூட என்ன தலைப்பு வந்துடும், இந்த லாப நஷ்டம். இந்த ரெண்டுமே பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று பார்த்தோன்னா ரிலேட்டடாக இருக்கும். அதே போல் விகிதம் விகிதாச்சாரம்னு ஒன்று இருக்கும். இந்த விகிதம் விகிதாச்சாரம் பார்க்கும்போது வயது கணக்குகள் பார்த்துரும். அப்போ இது ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரு செக்மெண்ட் இருக்கும். இந்த விகிதம் விகிதாச்சாரத்துக்கு கூட எது வந்துடுது, நமக்கு நேரம் மற்றும் வேலை. இது மூன்றுமே பார்த்தோன்னா ஒரே மாதிரி செக்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தனி வட்டி கூட்டு வட்டி இது ஒரு தனியாக இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும் இந்த தலைப்பு, இதை ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அதே போல் அளவியல்ன்றது இந்த 2D 3Dன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஃபார்முலா பேஸ்டு பார்த்தோன்னா கொஷினாக இருக்கும். அப்போ இதையும் நம்ம தெளிவாக பார்த்துலாம். இந்த புள்ளியல் நிகழ்த்தகவல் இதை நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டுனா ஓரளவுக்கு என்ன இந்த செக்மெண்ட்டுக்கான மேக்ஸ் செக்மெண்ட்டை முடிச்சலாம். நான் ஓரமாக நின்றுக்கிறேன், அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இதுதான் நமக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டு இருக்குது. இதில் இருக்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு அளவுக்கு பார்த்தோன்னா கிளியராக இருக்கும். சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டுனா இந்த எண்கள் எங்கெங்கே இருக்குது அப்படி நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. புரியாத மாதிரி இருக்குதா பார்த்துக்குங்க. 6th டேர்ம் 1ல் சாப்டர் 1ல் இருக்குது ஃபஸ்ட்டு. அதே போல் 6th டேர்ம் 2ல் சாப்டர் 1ல் இருக்குது. 6th டேர்ம் 3ல் சாப்டர் 1ல் இருக்குது. அப்போ 6th இருக்க எல்லா டேர்ம் சாப்டர் 1லையும் பார்த்தோன்னா என்னதான் இருக்குது, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு எண்கள் சம்மந்தமாக இருக்குது. அதே போல் 7th அதே போல் இருக்குது. சாப்டர் 3 எல்லா சாப்டர் 3லையும் உங்களுக்கு இயற்கணிதங்கள் பற்றி இருக்குது. அதே போல் 8th 1 and 3, 9th 2 and 3 இது ஃபுல்லாமே பார்த்துட்டோம்னா என்ன முடியுது, எண்கள் இயற்கணிதம் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் பார்த்தோன்னா ஃபுல்லாக முடியுது. அதே போல் ரெண்டாவது ஏபிஜிபி இந்த கூட்டு தொடர் பெருக்கு தொடர் இதெல்லாம் ஒரு கேள்விகள் வர ஏரியா. இந்த எண்கள்லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கேள்வி வந்துடும். பகையா என்னது, பகா என்னது, சார் பகா என்னென்ன, அது போல் செக்மெண்ட் ஃபுல்லாமே பார்த்தோன்னா இதில் வந்துடும். அதை நம்ம பார்த்துடும். அதே போல் இந்த கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர்ன்னும் போது இது ஈஸியாக அப்ளிகபிள் சம்மாவே இருந்திருக்கும். இதை நம்ம ஈஸியாக நீங்கள் போட்டு பார்த்தாலே பார்த்தோன்னா ஈஸியாக உங்களுக்கு போகிற இருக்கும். அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு கேள்வி வருது, எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து குறைஞ்சபட்சம் 2 கேள்வி வந்துடும். எல்சிஎம் எப்படி வரும், ஹெச்எஃப் வரும்னு சொல்லிட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமா இருக்கும். இதில் ஒரு 2 கேள்வி வந்துடும். இந்த சதவீதம் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்கும். 7th 3rd டேர்ம் சாப்டர் 3ல் இருக்குது. 8th சாப்டர் 4ல் இருக்குது. அதே போல் லாப நஷ்டம் கண்டிப்பாக 100% அடித்து சொல்லிக்கலாம். இந்த லாப நஷ்டம் சதவீதம் ரெண்டுமே பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுத்துலேருந்து தனித்தனியாக நம்மளுக்கு ஒவ்வொரு கேள்விகள் வரும்போது, ஏன்னா நமக்கு எத்தனை கொஸ்டின் கேட்கணும், 30 கொஸ்டின் கேட்கணும். அந்த நமக்கு பேப்பர் 2 இருந்தால் 50 கொஸ்டின் கேட்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளேயே தான் மாற்றி
கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு தலைப்புகளும் இந்த விகிதாச்சாரம் வயது கணக்கில் பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே தலைப்பு தான். இந்த ரெண்டுமே ஒரே தலைப்பில் நீ ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் விஷயம் இருக்குது. மற்ற தலைப்புகளை காட்டிலும் இந்த கணிதத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னா, இதுதான் கேள்வி நீ என்ன வேணால் கேள்வி மகனே, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் விடை எனக்கு என்னால் போட்டு வர வைக்க முடியும். நீ ஒர்க் அவுட் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் மாடலை பிடிச்சிட்டுனா 30 கொஷின் நமக்கு தேவை. எத்தனை கொஷின் நமக்கு தேவை? பாஸ் பண்ணுறதுக்கு 82 கொஷின். இந்த 82 கொஷினில் 30 கொஷின் பார்த்தோன்னா எதில் வருது, நம்மளுக்கு பார்த்தோன்னா மேக்ஸ் வருது, இவிஎஸ் அதுமாதிரி செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா உனக்கு ஈஸியாக பார்த்தோன்னா வந்து தள்ளி வர்ற மாதிரி இருக்கும். அதே போல் நேரம் மற்றும் வேலை அப்படின்றதுல இது ஈஸி. இதுவும் பார்த்தோன்னா விகிதாச்சாரம் பார்த்துட்டு அடுத்து இந்த செக்மெண்ட் வாங்க, இது உங்களுக்கு பார்த்தோன்னா ஈஸியாக இருக்கும். 7th 3rd டேர்மில் சாப்டர் 2 இருக்குது, 8th சாப்டர் 4 இருக்குது. இது ஃபுல்லாக செக்மெண்ட். தனி வட்டி கூட்டு வட்டி, தனி வட்டியில் ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும், கூட்டு வட்டியில் ஒரு கேள்வி பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் பண்ணலாம், நீங்கள் இதுலேருந்து கம்பல்சரி பார்த்தோன்னா வந்து கேள்விகள் வரதுனால ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இந்த அளவையில் சார் இந்த இத்தனை தலைப்புகள் சொன்னீங்க, அந்த தலைப்புகள் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரில, ஆனால் அந்த அளவியல் சார் எதுவுமே இல்லைம்மா, மனப்பாடம் தான் பண்ணோம். 2D செம்னா என்ன, 3D செம்ஸ்னா என்னன்ட்டு அந்த முதல்ல வந்து ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணுங்க. ஃபார்முலாஸை மனப்பாடம் பண்ணிட்டனாலே இந்த சாப்டர் ஓரளவுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதாவது ஒரு கேள்வி 3 கேள்வி கேட்பாங்க. இந்த 3 கேள்வியில் 2 கேள்வி எப்படி தான் வரும்னா, ஃபார்முலாஸை நம்ம முடிச்சு விட்டாலே அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண இருக்கிற மதிப்பீடுகள் எடுத்து உள்ளே போட்டு அப்ளை பண்ணாலே நமக்கு வர மாதிரி இருக்கும். அப்போ இந்த தலைப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிட்டாலே போதுன்ற மாதிரி இருக்கும். புள்ளியல் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நிகழ்த்தளவு, இதை தவிர்த்து ஒரு சில கணக்குகள் வருது. இப்போ நம்ம இந்த 11 தலைப்பில் நீங்கள் பாருங்கள், 11 தலைப்பு தான் இருக்குது, இன்னும் 2-3 தலைப்பு இருக்குது, அதை விட்டுருங்க. அப்போ ஆவரேஜாக இந்த 11 தலைப்பு பார்த்தாலே ஒரு தலைப்புக்கு எத்தனை கேள்வி எடுத்து போடணும், நம்மளுக்கு 30 கேள்வி கேட்கணும். 30 கேள்வி கேட்கணும்னா அப்போ எத்தனை கொஸ்டின் கேட்கணும், குறைந்தபட்சம் ஒவ்வொரு தலைப்புகள் இருந்தோம் 2லிருந்து 3 கேள்வி கேட்க போகிறாங்க. அப்போ நீ ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒவ்வொரு தலைப்பை முடிச்சுட்டு வரும்போது உனக்கு என்னது மார்க் பார்த்தோன்னா வந்து ஸ்கோரிங் பார்த்தோன்னா ஏறிட்டே இருக்கும். மற்ற தலைப்புகளை காட்டிலும் எப்பவுமே சொல்லுவோம் மேக்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா முக்கியத்துவம். என்ன சார், ஆனால் எனக்கு மேக்ஸு சுத்தமாக வராதா சார், நான் ரொம்ப நாள் ஆச்சு சார் போட்டு அப்படின்னா, ரொம்ப நாள்லாம் பெருசுலாம் ஒன்றும் இல்லை. இந்த தனி வட்டினா 100 ரூபாய்க்கு 10 பைசா வட்டிக்கு நம்ம வட்டிக்கு விடுறோம். மாதம் எவ்வளோமா வட்டி அப்படின்னு எவ்வளோ சொல்ல போகிறோம், 10 ரூபா சார் வட்டி, அவ்வளோதான் கணக்கு, சிம்பிள். அடுத்த மாதம் வட்டி தரல சார், 110 ரூபாய்க்கு 10 பைசா வட்டி எவ்வளோ சார், அவ்வளோதான் 11 ரூபா சேர்த்து கொடுறா வட்டின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து வாங்க போகிறோம். அவ்வளோதான் வட்டி. கூட்டு வட்டி தண்ணி வட்டி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் சார். வாய் கணக்காகவே போட்டுடலாம். ஆப்ஷன்லேருந்தே பார்த்தோன்னா பெரும்பான்மையான கேள்விகளுக்கு என்ன பண்ணலாம், விடையை பார்த்தோன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப பெருசு, இது போல் வந்து மழை போல் இருக்குது இந்த எக்ஸாமு, இது நான் வந்து அடிச்சிட முடியுமா வெண்டிட முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா மைண்டில் எல்லாருமே ஏற்றிட்டுருக்கீங்க. சிம்பிள். நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, இந்த இதுக்கு நமக்கு வள்ளுவர் பார்த்தோன்னா அழகாக நமக்கு திருக்குறள் சொல்லுவார், பரியது கூர்கோட்டாயினும் யானை வெறுவும் புலிதா குறின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சொல்லுவாங்க ஒரு குறள். அந்த குறளோட விளக்கம் என்ன தெரியுங்களா, இந்த உருவத்தில் பெருசாக இருக்கிற யானையை புலி ஊக்கம் கொண்டு தாக்குமா. அப்போ தாக்கும்போது என்னதான் உருவத்தில் பெருசாக இருந்தாலும் அந்த புலி ஊக்கம் கொண்டு தாக்கும்போது அந்த யானையால் தாக்க பிடிக்க முடியாமல் என்ன போவோம், பதறி அடிச்சுட்டு பார்த்தோன்னா வந்து ஓடும். ரைட்டுங்களா? அதே போல் தான் நம்மளும் நம்ம இந்த எக்ஸாமை இது எக்ஸாம் பெருசுன்னு பயந்தனா நம்ம என்ன பண்ணோம், அந்த எக்ஸாம் நம்மளை பயன்படுத்தும். ஆனால் இந்த எக்ஸாம்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் உன்னை முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஊக்கத்தை முழுசாக கொடுத்து ஃபுல்லாக அடித்தோம்னா இந்த எக்ஸாமு நம்மளை பார்த்து பயப்படும். ஆனால் நம்மனா நான் எப்போவுமே பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு இது நமக்கு வருமா வராதானே தெரியலையே, இந்த கணிதம்லாம் போடணுமா, சரி நமக்கு தெரிஞ்ச 2 டாபிக் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி இருப்பீங்க. எல்லா தலைப்புகளும் போடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கிற நமக்கு என்ன வாய்ப்பு. இந்த மாதிரி நம்ம ஐயாவோட சொல்லிட்டே இருந்தார், வாய்ப்பு, இந்த வாய்ப்பு சொல்லுவாங்க. வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, காலேஜ் டாப்பராக இருப்பான், எல்லாத்துலேயும் இருப்பான். ஆனால் அவனுக்கு இன்றைக்கி படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்தோன்னா அமைச்சிருக்காது. ஆனால் நமக்கு என்ன, இந்த படிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் நம்ம படிக்கிறோமா, நம்ம படிக்கிறதே இல்லை. ஆனால் அவனுக்கு இந்த படிக்கிறதுக்கான வாய்ப்பு, சார் எங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பில் எங்கள் குடும்ப சூழ்நிலை சார் அது மாதிரி அமைச்சிருக்குன்னா அப்படி தான் இருக்கும். குடும்ப சூழ்நிலையை பற்றி பார்த்தோன்னா வந்து என்றைக்குமே பார்த்தோன்னா மைண்டில் ஏற்றக்கூடாது. ஏன் நம்ம அது மாதிரி சொல்கிறோன்னா, சிம்பிள், நம்மளை ஊரை சுற்றி பார்த்தோன்னா வந்து பேசிகிட்டே இருப்பானுங்க. நம்மளை பற்றி பார்த்தோன்னா வளைச்சி பேசுவாங்க. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான் அடி அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நமக்கு ஒரு பழமொழியாக இருக்கும். ஏன்னா நீ படித்தாலும் பேசுவான், படிக்கலனாலும் என்ன பண்ணுவான்னா பேசுவான். அவங்க என்னன்னா ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கணும். இப்போ அவன்லாம் பேசுகிறான் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியாது, அவன் பேசுகிறான்றதுக்காக நம்ம மனசில் உள்ளே போட்டு வச்சுருந்தோன்னா
இதெல்லாம் போது படிக்குது, இதெல்லாம் உருப்படுமா, இது மாதிரி நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம், இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு உருப்படுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தோன்னா சொல்லிட்டே இருப்பான். நிறைய பேர் சொல்லியிருப்பான். ஆனால் அதே வாய் என்ன நம்ம சொல்லும், நீ பாஸ் பண்ணி உன்னோட ஆர்டர் எடுத்து காட்டு நிற்கும்போது, தலைவரே எனக்கு தெரியும் தலைவரே நீ பாஸ் பண்ணுறவனு அப்படி சொன்னால் தான் நான் பாஸ் பண்ண சொல்லிட்டு அதே வாய் மாற்றி பேசும். அப்போ நம்ம வந்து இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்மளை பற்றி ஏதாவது அவன் பேசணும், அவன் பாட்டு பேசிட்டே இருப்பான். அவன் பேசுகிறான்றதுக்காக நம்ம வந்து நம்ம டவுன் ஆனோம்னா அது யாருக்கு தான் நஷ்டம், நமக்கு மட்டும் தான் நஷ்டம். அதனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க, நம்மளால் முடியும், நம்மளால் முடியாதது நம்மக்கிட்ட ஒப்படைக்கப்படவில்லை, நம்மக்கிட்ட கரெக்டாக ஒப்படைச்சிருக்காங்க, நமக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. இந்த வாய்ப்பு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு, திருப்பி அதே வாய்ப்பு நமக்கு உள்ளே வந்திருக்கு. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. தவற விட்டிங்கன்னா யாருக்கும் நஷ்டம் இல்லை. ஏன்னா சிம்பிள்னா இது வந்து ஒரு தகுதி தேர்வு தான். சிம்பிளாக ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் கூட, ஸ்கூலுக்கு போனால் கூட 15,000 ஒரு 18,000 பார்த்தோன்னா உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். 10,000 வாய்ச்சி தருவாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் காட்டிலும் நம்ம அரசு பணியில் போய் நம்ம சேவையை செய்வோமே, இதுக்கு முன்னாடி அது ஒரு சேவை செய்வோம். அப்படி வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெற்று நாம் பாட்டு என்ன பண்ணலாம், அரசு பணியாளராகவே மாறிடலாம். ரைட்டுங்களா? இந்த மேக்ஸ் தலைப்பை தெளிவாக பார்த்துக்குங்க, நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? தேங்க்யூ.